ஹாய் வணக்கம், எஸ்கே சுபா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் போலி. அதுக்கு நான் 2 கப்பு தேங்காய் எடுத்துருக்கேன். அதில் ஒரு 1 மணி நேரம் ஊற வச்ச கசகசா, இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றி கட்டியாக. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை ஊற்றிடலாம். அரை கப் அளவு பால், ஏலக்காய் தூள், ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கோங்க டேஸ்ட்டுக்காக. சர்க்கரை நான் 1 கப் அளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அந்த அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. இது நல்லா கொதித்து கொஞ்சம் கட்டியாகட்டும். சர்க்கரை மட்டும் நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இந்த சர்க்கரை மெல்ட்டே கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருக்கும். அது கட்டி பார்த்து வர வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருங்க, அடி பிடிச்சிரும். அந்த தேங்காய் கொதிக்கிறதுக்குள்ளே இப்போ மாவு ரெடி பண்ணிடலாம். 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா பூரிக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஆயில் போட்டுக்கோங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு, கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம பூரி உருட்டுற மாதிரி குட்டி குட்டியாக எடுத்து உருட்டிக்கலாம். இப்போ அந்த தேங்காய் இது திக்காகிடுச்சு. இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ ஒரு ஆணை வச்சுட்டு நமக்கு இது வறுக்கிற அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். கலர் வரக்கூடாது, வெள்ளையாரக்குள்ளே எடுத்துருங்க. இப்போ இந்த பூரிக்கு நடுவில் இந்த தேங்காய் பூர்ணத்தை இப்படி உள்ளே இது பண்ணுங்கள். கொஞ்சம் நல்லா தாராளமாக வைங்க. வச்சு இப்படி மடித்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் பூரி ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.